எல்லாருக்கும் காலை வணக்கம். பணமா சபையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு உளுந்து வடை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. காலையிலே 100 வடைக்கு மேலே. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 1 கிலோ 1.5 கிலோ உளுந்து போட்டு இப்போ வடை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஆர்டர் கொடுக்கணும். அதனால் எனக்கு எல்லாமே வந்து எதுவும் செய்கிறதுனால இங்கேயே கொண்டு வந்து தர்றாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்ட முடியாது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நாங்கள் ஒரு நாளைக்காவது ரெஸ்டாக வீட்டில் படுப்போன்னு பார்த்தா முடியலை. அப்புறம் கொஞ்சம் முடியாதவர் சரிட்டு வந்து கெஞ்சினாங்க, என்ன செய்கிறதுட்டு இப்போ நான் வாங்கி சுட்டு எடுத்துகிட்டு வந்து வரேன். சூப்பராக கடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா செவப்பாக முறுமுறுன்னு. சூப்பரான ஒரு ரெசிபி தான். சுட்டு எடுத்தாச்சு வரேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அப்புறம் ஏன் வேலையை நான் பார்த்தாரு. 1 கிலோ உளுந்த மாவுக்கு 1 கிலோ 1.5 கிலோ உளுந்தரிசிக்கு 1/2 கிலோ வெங்காயம் அரைச்சி போட்டோம். கொத்தமல்லி தழை, மிளகு, இஞ்சி எல்லாமே போடுவேன். வியாபாரத்துக்குங்கிறது கிடையாது, எல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எல்லாமே போட்டு அவங்களே மாவு அரைச்சாந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கடையில் உளுந்து வடை போட்டிருக்கேன். உளுந்து வடை நல்லா பொறுப்புன்னு ஒரு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு இப்போ நான் எனக்கு கொஞ்சம் செய்யணும். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இதை கொஞ்சம் இருந்தோம். எனக்கு இப்போ நான் கேசரி ஊற்றிருக்கேன் ஒரு தட்டு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் போகணும். ஆமாம், எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பணமா சமையலுக்கு இன்னும் புதுசாக நாங்கள் வந்து போடலாம்னு யோசனையாக இருக்குது. கேக் ஐட்டங்கள்லாம் போடலாம்னு யோசனையாக இருக்குது. அது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு தகவல் வந்துடும். கேக்கு எல்லாம் வந்து மைக்ரோ ஓவன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே நாங்கள் வந்து அந்த கேக் போட ஆரம்பிச்சிடுவோம். அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் போடுறேன், நான் வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து எனக்கு எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்துவாங்க. வடையும் அதிரசமும் கொடுத்தாங்க. அதிரசம் வந்து என்னோடய பொருள். அது அதிரசம் வந்து எனக்கு ரேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. வடைக்கு அவங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால அதுக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ வந்து வடை போட்டு முடித்தாச்சு. கேசரி வந்து எனக்காக செஞ்சேன். இது வந்து இப்போ அதிரசம் போட்டு 10 மணிக்குள்ளே நான் கொடுக்கணும். 11 மணிக்குள்ளே விசேஷத்துக்கு கொண்டு போகணும். அதே விசேஷத்துக்கு தான் நானும் போகிறேன். பாருங்க அதிரசம் மாவு எப்படி இருக்குது. அடுத்து இப்போ தட்டி வச்சுட்டோம். அது பெரியவங்க போட்டு அது இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும். அது 50 அதிரசம் எடுக்கணும். இன்னும் 1 ஹவர் ஆகும். அதிரசத்துக்கு வேகமாக நெருப்பு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். அது முடித்ததே எனக்கு வேலை முடிஞ்சது. அப்புறம் எனக்கு சமையல் வேலை தான். அதுவும் இன்றைக்கி வேறு இடத்துக்கு போகிறதுனால இங்கே சமைக்கவும் மாட்டேன். மற்றபடி ஆர்டரெல்லாம் இந்த மாதிரி ஆர்டரெல்லாம் 11 மணிக்குள்ளே முடிக்கணும், 10:30 மணிக்குள்ளே முடிக்கணும். அதுதான் கொஞ்சம் 4 மணிலேருந்து தூக்கம் இருக்காது. மற்றபடி சமையல் சாப்பாடு அப்படின்னா அது மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் கொடுக்கலாம். வாங்க, இப்போ நான் கேசரி இங்கே உள்ளே செஞ்சு வச்சு கேஸில் வச்சு செஞ்சேன். கேசரி அதை காட்டுறேன். பாருங்க, சேமியா கேசரி எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கு. நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால நான் எனக்கு அதை செஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுப்பேன். அதனால எல்லோரும் வந்து என்ன கேட்குறாங்க. எனக்கு முடிஞ்சால் தான் செய்ய முடியாது. நைட்டு நான் முடியாது சொல்லிட்டேன். அவர் முடியாதவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. அதனால சரி நீங்கள் மாவை அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி போட்டு கொடுக்குறோம். அவ்வளோதான். வேறு இது வந்து வியாபாரமாக இது பண்ணலை. அவங்க வந்து பொருள் வாங்கி அரைச்சி தராங்க, ரொம்ப வேண்டியவங்க. அதனால இந்த வடையை பிடிச்சி போடுறோம். ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம். பணமா சமையல்.